பிரதர் என்ன யாருக்கும் தெரியல பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை நல்லா தெரிஞ்சவர் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. பிரதர் என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பேச துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வம் உங்க பேச்ச உங்க குரலை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. பிரதர் என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை பிரதர்ன்னு சொல்றீங்களா? பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒன்று சொல்லட்டுமா? இந்த அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் ஏதாவது என்கிட்ட ஒரு வார்த்தை நீ பேச மாட்டியான்னு உங்க வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த கடவுள் ஏங்கி கொண்டிருக்கிறதுங்க. யாரு நம்ம பேச்ச கேட்டானா கேட்காட்டினா என்னோடு பேசுகிற ஒரு தெய்வம், ஒரு உண்மையுள்ள தெய்வம். அந்த தெய்வத்துக்கு என்ன தெரியுமா? மனுஷங்கள்கிட்ட பேசணும்னா, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசணும்னா, அந்த தெய்வத்துக்கு அதை விட இந்த உலகத்துல பிடிச்சமான காரியம் எதுவுமே இல்லைங்க. அதுக்காக உயிரையே கொடுத்த தெய்வங்க அந்த தெய்வம். உங்களோட பேச ஆசையா இருக்கிற தெய்வம், உங்களோடு உறவாட ஆசையா இருக்கிற தெய்வம். நீங்க நடந்தா அந்த தெய்வம் உங்க கூட நடந்து வர தெய்வங்க. நீங்க எங்கேயாவது சோர்ந்து உக்காந்தீங்கன்னா உங்க பக்கத்துல அந்த தெய்வம் உக்காருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கும் போது உங்க கூட சேர்ந்து அந்த தெய்வம் சந்தோஷப்படுங்க. நீங்க தடுமாறும் போது அந்த தெய்வம் உங்களை தன்னுடைய கரங்களால தாங்கி கொள்ளுங்க. நீங்க கண்ணீர் வடிக்கும் போது உங்க கூட நின்று உங்களை அந்த தெய்வம் தேற்றுங்க. யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் இருக்கிறேன் உனக்கு, அதை விட வேற என்ன வேணும் இந்த உலகத்துல உனக்கு, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தெய்வங்க. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், உன் கூடயே தான் நான் இருப்பேன்னு சொன்ன தெய்வங்க. இந்த தெய்வத்தோட அன்பை புரிஞ்சிக்கவே முடியலங்க. நான் உனக்கு முன்னாடியும் போவேன், உனக்கு பின்னாடியும் இருப்பேன், உன்னை சுத்தியும் இருப்பேன், உன் கூடயும் இருப்பேன்னு சொன்ன தெய்வம் இன்னைக்கு நமக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டு இருக்குதுங்க. அந்த தெய்வம் என்ன ஒரு பாக்கியம். ஆனா நம்ம என்னை யாரும் பேசல பிரதர், என்னை மூஞ்ச பார்த்தா திருப்பிக்கிட்டு போறாங்க பிரதர், என்னை விசாரிக்க யாரும் இல்லை பிரதர், என்னை பார்த்துக்க யாரும் இல்லை பிரதர்ன்னு சொல்றீங்களா? இல்லைங்க. இந்த உலகத்துல அவர் பார்க்குற மாதிரி ஒரு ஆளும் யாரையும் பார்க்க முடியாதுங்க. ஒரு ஆளும் பார்க்க முடியாது. கணவனை மனைவி பார்க்கறதா இருக்கட்டும், மனைவியை கணவன் பார்க்கறதா இருக்கட்டும், பெற்றோர்களை பிள்ளைகள் பார்க்கறதா இருக்கட்டும், யாரை பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவன் கம்பெனியை பார்க்கறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஒரு கேப்டனா இருக்கட்டும், அவங்க கீழே இருக்கிற டீமா இருக்கட்டும், எல்லாத்த விட நான் ஒன்று சொல்றேங்க, அந்த தெய்வம் விசாரிக்கிறதுல பெஸ்டான தெய்வங்க. யாக்கோபு எகிப்துக்கு யோசேப்பு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போகும்போது கொஞ்சம் பயப்படும் போது உடனே வந்து யாக்கோபு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படுறியா யாக்கோபு, நீ பயந்தினா உன் கூட நான் எகிப்துக்கே வருவேன் யாக்கோபு, உன்னை தனியா மட்டும் விட்டுடுவேன்னு நினைக்காத யாக்கோபு, உன் கூட இருப்பேன் யாக்கோபுன்னு சொன்ன தெய்வங்க. ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தெய்வங்க நம்ம தெய்வம். யாருக்கு கிடைக்குங்க இந்த பாக்கியம்? யாருக்கு கிடைக்குங்க இந்த கொடுப்பனை? நம்மளையே சுத்தி 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 வருகிற தெய்வங்க நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நம்மளையே சுத்தி சுத்தி வர தெய்வம். உன் மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன தெய்வம். அந்த கண்ணை தூக்கி நம்ம மேல வச்ச தெய்வங்க. யாரு பார்வை நம்ம மேல பட்டுச்சா படலையா அது பிரச்சனை இல்லைங்க. யோசேப்பு சொன்னாருங்க அவனை பார்த்து, எப்பா நீ வாழ்வடைஞ்சிருக்கும் போது என்ன நினைச்சு பாருப்பா. பார்க்கலங்க 2 வருஷம். இந்த தெய்வம் என்னம்மா சொல்லுது? உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உன் மேல என் கண்ணை வச்சிருவேன் அப்படின்னுச்சு. அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்குங்க நம்மளை. கண்ணை அது அந்த ஒரு கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கும்.
சிசிடிவி கேமரா அது மாறாதுங்க. அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அங்கேருந்து ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாருங்க, சிசிடிவி கேமரா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாருங்க. அவர் கண்ணை தூக்கி வச்சுட்டாருங்க. உன் மேல் என் கண்ணை வச்சுட்டேன்றாரு. தாயின் கருவில் நீ உருவாகும் போதே உன்னை பார்த்துட்டேன்றாரு. உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமா நான் உன்னை உருவாக்கிட்டேன்றாரு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எப்பேற்பட்ட தெய்வங்க நம்ம தெய்வம்! யாருக்கு கிடைக்குங்க இந்த கொடுப்பனை? நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைச்சிருக்குங்க. எவ்வளவு இந்த வேதத்தில் எழுதப்பட்டவைகள் நமக்கு அடையாளமாக இருக்கின்றன. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் இந்த கூகுள் மீட்டில் இணைஞ்சிருக்கிறவங்க லைஃப் எல்லாம் கேட்டால் நீங்கள் ஒரு பைபிள் எழுதுவீங்க. நீங்கள் எழுதுவீங்க. உங்கள் சரிதையை எழுதுனா அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிற அற்புதம் இருக்கே, அதிசயம் இருக்கே, ஐயோயோயோ ஆச்சரியமாக இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா அந்த அம்மா பேசுனதை கேட்டு நானும் என் மனைவியும் உண்மையாலுமே மனசு உருகிட்டோம். அவங்க ஹஸ்பண்டு பேரலைஸ்டாக இருந்தவர் ஜாய் டிவியில் மெசேஜ் ஓடிட்டு இருக்கும்போது 2 மாதமாக அந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த அம்மா சொல்லிச்சு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, இந்த பிரதர் சொல்கிறத கேட்குறீல, கையை தூக்கு, உன்னால் முடியும், கையை தூக்கி பாருன்னு சொல்லிச்சான். வசனத்தை கேட்டுக்கிட்டே அவருக்கு அந்த சகோதரன் கையை தூக்கும் போது பல வருடமாக தூக்க முடியாத அந்த கரம் அன்றைக்கு உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா! பல வருஷமா அந்த கையை அவரால் தூக்க முடியாது. அந்த அம்மா சொன்னதாங்க. ஏங்க அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட ஃபோனில், ஐயா ஏசப்பா நமக்கு செய்யாமல் வேற யாருக்கியா செய்ய போறாரு? என் தெய்வம் எனக்கு செய்யாமல் யாருக்கியா செய்ய போகுது? என் தெய்வம் எனக்கு செய்யாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. மனசு உண்மையாலுமே அவங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தையும் அன்பையும் நான் பார்த்தேன். எஸ், இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறைய சாட்சி சொல்லலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொஞ்சம் நஞ்சல் அங்கே ஏகப்பட்டது செஞ்சிருக்கிறாருங்க. கொஞ்சம் உக்காந்து நீங்களாம் ஒரு நோட்டு போட்டு ஆரம்பத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை தாயின் கருவில் நீங்கள் பிறந்ததுலேருந்து எழுத ஆரம்பிச்சிங்கனாலே அது எத்தனை புக்கு போகும் தெரியாது, எத்தனை நோட்டு போகும் தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்து வைத்திருக்கிறார். இப்போ நான் ஒரு நோட்டு, ஒரு 2-3 நோட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கனவுல பேசுறது ஒரு நோட்டு போட்டு எழுதுறேன். எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுறது ஒரு நோட்டு போட்டு எழுதுறேன். எனக்கு வார்த்தையில் எனக்கிட்ட ஆண்டவர் பேசுகிற வெளிப்பாடுகள் ஒரு நோட்டு போட்டு எழுதுறேன். எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எழுதுறேன். எங்கள் பிரியமானவர்களே, மறந்துடுவோம், எழுதி வைங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதை பார்ப்பார்கள். இன்னைக்கு எப்படி ஒவ்வொருத்தவங்க இந்த வேதத்தில் வாழ்ந்த தேவ மனிதர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இன்னைக்கு நம்மளை வாழ வைக்குதோ, இந்த சத்தியங்கள் நம்மளை வாழ வைக்குதோ. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் நோட்டு போட்டு எழுதுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை எழுதி வைங்க. அது உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள். அல்லேலூயா! சொல்லட்டுமா, நீங்கள் உங்கள் சுயசரிதையை, உங்கள் வாழ்க்கையே ஒரு ரோல் மாடலாக மற்றவங்களுக்கு மாறும். இந்த வேதத்தில் இருந்த தேவ மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு ரோல் மாடலாக மாறிச்சு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நம்மையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிரதர், அதெல்லாம் ஆபிரகாமுக்கு பிரதர், அதெல்லாம் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ஜோசுவா, அப்படியே லிஸ்ட் போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்களா? இல்லை, அதை காட்டிலும் அதிகமாய் நம்மை பிரகாசிக்க வைக்க கர்த்தர் ஆவலாய் இருக்கிறார். அல்லேலூயா! இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வந்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ நானும் என் பிள்ளையும் தப்பிச்சோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம், எங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு இருக்குங்க, இல்லை எப்படியோ இந்த வாழ்க்கையை அப்படின்றதுக்கு இல்லை. ஆண்டவர் நம்மை
தெரிந்து கொண்டது, உங்களை தெரிந்து கொண்டது, உங்களை அபிஷேகம் செய்தது. உங்கள் மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்கள் மேல் ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வருகின்ற நாட்களில் பார்ப்பீங்க பிரியமானவர்களை, எந்த அளவுக்கு தேவனோடு உள்ள உறவை நீங்கள் காத்து கொள்ளுகிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உள்ள உறவுல அவர்கிட்ட பேசிட்டே இருங்க. மற்ற மனிதர்கள்ட்ட பேசுறத காட்டிலும் ஒரு நாள் அதிகமா தேவனோடு பேசுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம், இப்போ நான் வர்ஷிப் பண்ணும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, சிரித்தாலும் அழுதாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னங்க, இந்த தெய்வம் சிரிக்கிறத பார்க்குதா, அழுகிறத பார்க்குதா? நான் சிரிச்சா இந்த தெய்வம் பார்க்குமா? பார்க்குங்க இந்த தெய்வம். நீங்க மூளையில போய் கண்ணீர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் பார்க்குங்க இந்த தெய்வம். கண்ணீர் மட்டும் விட்டுட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது நினைச்சு, அதை பார்த்துட்டு இந்த தெய்வம் சும்மா இருக்காதுங்க. ஆகாருடைய கண்ணீரை பார்த்துட்டு இந்த தெய்வம் சும்மா இல்லைங்க. அன்னாளுடைய கண்ணீரை பார்த்துட்டு போன வாரம் பார்த்தோம். அன்னாள் கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தெய்வம் இல்லைங்க. நீங்க சிரிச்சா கூட உங்க சிரிப்பை பார்த்துட்டு அந்த தெய்வம் சும்மா இருக்காதுங்க. இங்க பாருங்க, இந்த தெய்வம் பெருமூச்செல்லாம் கேட்ட தெய்வங்க. சரித்திரத்தை புரட்டி போட்ட காரியங்கள் நடந்ததுங்க. எதனால நடந்ததுன்னு கேட்டீங்களா? அந்த ஜனம் விட்ட பெருமூச்ச அந்த தெய்வம் கேட்டுடுச்சாங்க. பெருமூச்சு ஜனம் அப்பா அப்படின்னு விட்ட ஒரு பெருமூச்சை பார்த்துட்டு இறங்கி வந்து அந்த ஜனத்தை ஓங்கிய புயம் கொண்டும் பலத்த கரம் கொண்டும் தன்னுடைய பராக்கிரமத்தினால அந்த ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வந்த தெய்வங்க. நீங்க விடுற பெருமூச்சு அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுக்கெல்லாம் நீங்க பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எதற்கெல்லாம் நீர் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எதற்கெல்லாம் நீங்க எதையாவது பார்த்து ஆண்டவரே இப்படி இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதை பார்க்கிற தெய்வங்க. அதை அந்த தெய்வம் பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க. இந்த தெய்வம் பெருமூச்சு விட்டாங்க ஜனங்க, அதை பார்த்துட்டு இந்த தெய்வம் சும்மா இல்லைங்க. அதுக்கப்புறம் நடந்த அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நீங்க எதையாவது குறிச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு உங்களோட வாழ்க்கையில ஒரு சோகம் நிரம்பி இருக்கா? என் லைஃப்ல பிரதர் இது மட்டும் மாறணும் பிரதர், இது மாறிடுச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் பிரதர் நீங்க நினைக்கிறீங்களா? சில பேருக்கு இருக்கும், பிரதர் இது ஒண்ணுதான் பிரதர், இது மட்டும் என் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா வேற எதுவும் இல்லை பிரதர், இது சரியாயிட்டா, இது கிடைச்சிட்டா, அது எனக்கு வந்துட்டா. பிரியமான நான் ஒன்று சொல்றேன், எது நடந்தாலும் நீங்க நினைக்கிறீங்களே பிரதர் இவ்வளவு பணம் வந்துட்டா பிரதர் என் வாழ்க்கை மாறி நினைக்கிறீங்களா? இல்லை பிரதர் இதுல மட்டும் எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சு அப்புறம் பாருங்களேன் நான், அதுவும் இல்லை பிரதர். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை சரி செய்யுங்கள். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்குல்ல, அந்த உறவுல நீங்க சரி பண்ணிட்டா போதும். இந்த உறவு சரியா இருக்கும் போது பிரியமானவர்களை நான் சொல்றேன், நீங்க விடுற பெருமூச்சு கேட்கப்படும், நீங்க சிரிக்கிற சிரிப்புகள் கேட்கப்படும், நீங்கள் அழுகிற அழுகுரல் கேட்கப்படும். உங்கள் கண்ணீர், அவர் கண்ணீரெல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிற தெய்வமா, அவர் உங்கள் கண்ணீரை பார்க்கப்படும். இன்னைக்கு என்ன விஷயம்னா, நம்ம எங்க போய் கொட்டி கொண்டு இருக்கிறோம், எந்த சமூகத்தில் அதை தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா, இல்லை மனிதர்களுடைய சமூகத்தில் அதை தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு நீடு அப்படின்னா யாருக்கு ஃபோன் பண்றோம், யாருக்கு தெரியப்படுத்துறோம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க. எடுத்த உடனே நம்ம சொல்ல வேண்டியது நம் கர்த்தாதி கர்த்தரிடம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட உங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. அங்கே போய் கொடுங்க. அங்கே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறீங்களா, பிரதர் இந்த ஒரு விஷயம், பிரதர் இந்த ஒரு காரியம், பிரதர் இது நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒன்னே ஒன்று செய்யுங்க. இங்க பாருங்க, இயேசுவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. தேவைகளை பார்க்காதீங்க. தேவைகள் எப்பொழுதும் தேவைகளாக தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு தேவைனா நாளைக்கு இன்னொரு தேவை வரும். இந்த தேவை சந்திக்கப்பட்டால் நாளைக்கு இன்னொரு தேவை. நம் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் தேவைகள் மாறப்போவதே இல்லை. இந்த பூமியில நம்ம வாழுகிற வாழ்க்கை வர தேவை என்பது அது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த எல்லா தேவைகளையும் சந்திக்கிற அந்த கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம் வாழ்நாளை எதிர்காலத்தில் நமக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்வார். நாம் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும், அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. மோசே போய் தேவனுடைய மகிமையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் முகம் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. ஒலிவ மலையில ஜீசஸ் பிதாவின் மகிமையை பார்க்கும்போது அவர் முகம் பிரகாசம் அடைந்தது. இன்னைக்கு அந்த மகிமையின் பிரகாசம், அந்த மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும், உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த கடவுளோட என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை. அந்த கடவுளோட என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. அந்த கடவுளோட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டீங்க, உங்கள் லைஃப்ல எல்லாமே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். பிரச்சனையே வந்தாலும் அதை ஜாலியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. போராட்டமே வந்தாலும் துதிச்சு ஆராதித்து பாடிக்கிட்டு போவீங்க. எரிகோ மதிலே முன்னாடி வந்து நின்னாலும் ஆர்ப்பரிப்பீங்க, ஓஹான்னு கத்துவீங்க. அது எல்லாம் இடிஞ்சு விழும். அவர் சமூகத்தில், அவர் பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகும். அவர் சமூகத்தில் போய் நின்னுடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பர்வதங்கள், அது எந்த பர்வதமோ, நோய் பர்வதமோ, வியாதி பர்வதமோ, இல்லை தரித்திர பர்வதமோ, இல்லை விடுதலை தேவைன்ற அந்த பர்வதமோ, பிசாசின் கட்டோ, அது பில்லி சூனியமோ, என்னமோ ஏதோ அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அவர் சமூகத்தில் போய், இயேசுவே நீர் நல்லவர், நான் உம்மை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது, பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பர்வதங்களும் மெழுகு போல அது உருகும். அல்லேலூயா. அது உருகி ஓடிவிடும். அவர் சமூகத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவரோட க்ளோஸா வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவான சூழ்நிலைகள் முற்றிலும் விலகி ஓடும். ஒன்று சொல்லுவாங்க, ஸ்வீட்டு மேலே தான் ஈ மொய்க்கும், நெருப்பு மேலே மொய்க்காது பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கும்போது, அவருடைய வாசனை நம்ம மேலே வீசும்போது, அவருடைய வாசனை, அந்த நறுமணம், கிறிஸ்து என்னும் நறுமணம், அந்த பரிமளம் நம்ம வாழ்க்கையில் நாமளும் அந்த தைலமும் சேர்ந்து சேரும் போது நம்மளும் வாசனையுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். அநேகருக்கு வாசனைகளை கடத்துகிறவர்களாக நம்ம மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் இப்பொழுது ரொம்ப சுருக்கமான சொல்றேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய
பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அது இங்கிலீஷ்ல இருக்கு, எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு மகா பெரிய பலன் கிடையாது, பலன், ரிவார்டு வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரிவார்டை நீங்க பாப்பீங்க. அவர் சொன்னாரு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே பயப்படாத, ஒன்னு சொல்ல போறேன். என்ன ஆண்டவரே, நான் உனக்கு ஷீல்டா இருந்துக்கிறேன்ப்பா. ஏன் ஆண்டவரே எனக்கு ஷீல்டா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்னை பயப்படாதுன்னு சொல்றீங்கன்னா, ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு மகா பெரிய பலனை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு மகா பெரிய பலனாய் இருக்கிற. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். ஹல்லேலூயா. NIV-ல இருக்கு, வெரி கிரேட் ரிவார்டு. சாதாரண ரிவார்டு இல்லை பிரியமானவர்களே. இந்த கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அது எப்படி தெரியுமா இருக்கும்? சாதாரண ரிவார்டு இல்லை. நீங்க நிறைய பேர் நிறைய விதைச்சிருக்கிறீங்க, ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறீங்க, ஆண்டவருக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா நீங்க யாருமே இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஏதோ ஆண்டருக்கு உங்க தகுதிக்கு மிஞ்சி நீங்க செஞ்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ரிவார்டு வருது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய, இங்க பாருங்க, இந்த பூமி அதோடைய பலனை கொடுக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த பூமியில் இருக்கிற பழங்கள், காய்கறிகள் எத்தனையோ இருக்கு இல்லையா, அதோடைய பலனை கொடுக்குது இல்லையா. இந்த வானம் அதோடைய பலனை கொடுக்கறத பார்த்துருக்கிறோம், மழையை கொடுக்குது. இந்த கடல் அதோடைய பலனை கொடுக்குது, அது ஃபிஷ், அதுல எவ்வளோ பிசினஸ் நடக்குது, ஒன்னும் அதோடைய பலனை கொடுக்குது இல்லையா. ஆண்டவர் நம்ம சொல்றாரு, ஆபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் என்றால் எப்படி பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய பலன் வருகிறது உங்க வாழ்க்கையில. கடவுளுடைய பலன் வருகிறது, கடவுளுடைய கிஃப்ட் வருகிறது, கடவுளுடைய ஈவு, நல்ல ஈவுகள் வருகிறது உங்க வாழ்க்கையில. நீங்க அதை ரிசீவ் பண்ணுங்க. யார் எங்க இருந்தாலும் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு. இங்க பாருங்க என்ன விஷயம்னா, அவர் சொல்றாரு ஆபிரகாம் அடுத்தது, ஆண்டவரே நீங்க மகா பெரிய பலன்லாம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அடுத்த வசனம் சொல்லுவார், ஆனா எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையா ஆண்டவரே. அடுத்த வசனம் படிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நீங்க பெரிய மகா பெரிய பலன்லாம் சொல்றீங்களா ஆண்டவரே, ஆனா அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. பாருங்க, மகா பெரிய பலனை தரேன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு பிள்ளை கூட இல்லை. பாருங்க, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். அவர் என்ன சொல்றாரு, என்ன ஆண்டவரே நீங்க மகா பெரிய பலன்லாம் தரேன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு குழந்தையே இங்க இல்லை. அந்த மகா பெரிய பலன்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு புள்ள இல்லை, எனக்கு வயசானவன் ஆயிட்டேன். இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தா நான் மட்டுமா, எனக்கு அடுத்த ஜெனரேஷன் அனுபவிக்கணும் இல்லை ஆண்டவரே. இவ்வளோலாம் கொடுத்து என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு புள்ளை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம். அப்ப பாருங்க, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்க, ஆபிரகாம், நான் நினைச்சேன் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, எலியேசரை காட்டுறாரு. எங்க கூடாரத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவரே இந்த எலியேசர். ஆண்டவர் சொல்றாரு, கீழே பார்த்தா எலியேசர், கீழே பார்க்காத, வெளியே வா, கூடாரத்தை விட்டு வெளியே வா, நீ அண்ணாந்து பாருன்றாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க பார்க்கிற பார்வையை மாத்துங்க. நம்ம என்னமா பார்க்கிறோம்? நம்ம எலியேசரை தான் பார்க்கிறோம். பிரதர்,
வாழ்க்கை போதும் பிரதர், இது இருந்துட்டா போதும் பிரதர், போதும் என் வாழ்க்கை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எலியேசர் இவன் என் பிள்ளையா இருந்துட்டு போட்டோம், எனக்கு வயசாயிடுச்சு அளவுதான், இதுக்கப்புறம் என்ன நான் பெருசாக பார்க்க போகிறேன், இது இருந்துட்டா போதும். கண்ணு முன்னாடி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, ஆபிரகாமு நீ கூடாரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உன் கண்ணு எலியேசரை தான் பார்க்கும். வெளியே வா ஆபிரகாமு, வெளியே வந்து அண்ணாந்து பாரு. இது வரைக்கும் கீழே பார்க்காத பிரியமானவர்களே, நீங்கள் கீழே பார்க்காதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா எலியேசர் தான் தெரியும். கண்ணாந்து பாருங்கள். உங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியே வாருங்க. உங்களை நீங்களே அடைச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு கூடாரம், அதை விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து பார்த்தா இவர் ஆபிரகாம் சொன்னது ஒரு ஸ்டாரை சொன்னார், ஒரு எலியேசர் ஒரு ஸ்டாரை சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ ஒரு ஸ்டாரு நினைச்ச, இங்க வாப்பா, வானத்தை பாருப்பா, எத்தனை ஸ்டாரு, வானம் எங்கும் நட்சத்திரங்களால் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க நினைக்கிறீங்க இது ஒண்ணு கிடைச்சிட்டா பிரதர், இது ஒண்ணு இருந்துட்டா பிரதர்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இல்ல இல்ல இல்லப்பா, நான் ஒன்னே ஒண்ணு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்லப்பா, நீ வெளியே வாப்பா, நீ வெளியே வந்து வானத்தை பாருப்பா, வானம் முழுவதும் நட்சத்திரங்களால் நிரம்பி இருந்தது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு எலியேசர் அவன் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் வானம் கொள்ளாது, வானம் கொள்ளாது. வானம் பத்தாதுங்க, வானம் பத்தாது, வானம் பத்தாது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமானவர்களே, உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற காரியங்களை பார்க்காதீங்க. இப்போ பிள்ளை இல்லை அதை பார்க்காதீங்க, இப்போ எனக்கு வசதி இல்லை அதை பார்க்காதீங்க, இப்போ சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குங்க அதை பார்க்காதீங்க. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், காரியங்கள் எப்படி வேணா இருக்கட்டும், கர்த்தரோட களி கூறுகிற வாழ்க்கையை மட்டும் விட்டுடாதீங்க. நம்ம அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஐயா அத்திமரத்தில் துளிர் விட மாட்டேங்குதியா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஐயா, என் ஆட்டு மந்தையில் ஆடுகளே இல்லைப்பா, வெறும் ஆட்டு மந்தை தாங்க இருக்கு, ஆடுகளே இல்லைங்க, எங்க திராட்சை பழத்தில் பழம் இல்லைங்க, அத்தி மரத்தில் துளிர் இல்லைங்க, ஆட்டு மந்தையில் ஆடுகளே இல்லைங்கன்னு சொல்றீங்களா? எது எப்படி இருந்தாலும் வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளுக்கு மேல சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவரோட சேர்ந்து ஒவ்வொரு நாளையும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஒவ்வொரு நாளையும் கொண்டாட ஆரம்பிச்சிருங்க, ஒவ்வொரு நாளும் கடவுளோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருங்க. பாப்பீங்க எல்லாமே மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். பர்வதங்கள் அது மெழுகு போல உருகி போனதை பார்த்துருப்பீங்க. பிரச்சனை, கடன் பிரச்சனையா, எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் அது உருகி போனதை பார்ப்பீங்க. குழந்தை இல்லையா, குழந்தை இல்லை பிரதர், குழந்தை வரும், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். வேலை இல்லைன்னு சொல்றீங்களா பிரதர், வேலை நல்ல வேலை இல்லை, நல்ல வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இல்லை, ஜாலியாக உழைக்கிற மாதிரி வேலை கிடைக்கும். உங்கள் மேலே இருக்கிற அழைப்பும் அபிஷேகமும் நிறைவேறும். அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நான் கடவுளுடைய பலன் வருது, அது தெளிவாக சொல்கிறாரு. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இந்த வருது பார்த்தீங்களா ரிவார்டு, சாதாரண ரிவார்டு இல்லைங்க, சாதாரண ரிவார்டு இல்லை, அது பெரிய மகா பெரிய ரிவார்டு. இது இந்த ஆஸ்கார் அவார்டு வேற எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ரிவார்டு, உலக சாதனை, அதெல்லாம் எல்லாத்த விட பெரிய ரிவார்டு உங்களுக்கு வருதுங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனும் கொடுக்க முடியாத ரிவார்டு வருதுங்க. இந்த உலகத்தால் எந்த கவர்மெண்ட்டும், இந்த உலகத்தில் கொடி கட்டி பறக்கிற எந்த கவர்மெண்ட்டும் எந்த ஆர்கனைசேஷனும் கொடுக்க முடியாத பெரிய ரிவார்டு உங்களுக்கு வருதுங்க. எஸ் எஸ் ஆமென். நிறைய பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அழுது கொண்டு இருக்கிறீங்க. கணவன் பார்க்க கூடாதுன்னு மனைவி அழுவுறீங்க,
மனைவி பார்க்கக்கூடாதுன்னு கணவன் அழுவுறீங்க, பிள்ளைகள் பார்க்கக்கூடாதுன்னு பெற்றோர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க. நிலைமை மாறுதுங்க, நிலைமை மாறுது. ஒன்னே ஒன்று, அண்ணால் அம்மா ஒரு முடிவெடுத்தாங்க, இனி நான் துக்க முகமாக இருக்க மாட்டேன். அண்ணால் அம்மா அது வரைக்கும் பார்த்தவங்களாம் துக்க முகமாக இருந்தாங்களே, இந்த அண்ணால் அம்மா 19 வருஷம் மறுநாள் பார்க்குறாங்க, அந்த அம்மா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. என்னையா இந்த அண்ணால் அம்மா எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்கும், துக்கமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தா பல்லு தெரிகிற மாதிரி இந்த அண்ணால் அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. என்னையா விஷயம் அப்படின்னு எல்லாம் பார்த்தாங்க. பிரியமானவர்களே, அவங்க முகம் மலர்ந்தது, குழந்தை பிறந்தது. ஹல்லேலூயா. அவங்க முகங்கள் மலரட்டும். கிறிஸ்துவின் சமூகத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் உங்க சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுங்க. அவரோட உறவுல ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருங்க. அவரை துதிச்சு பாட ஆரம்பிச்சிருங்க. வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சிருங்க. அவரோட உறவை சரி பண்ணிடுங்க. அவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை கொட்டிடுங்க. அவங்க முகம் மாறிச்சு. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கை மாறிச்சு. பிரியமானவர்களே, உங்க கண்ணீருக்கு முடிவு வருகிறது. இனிமேல் தனித்தனியா போய் தனியா அழுவாதீங்க. மறைவிடத்தில் அழுகிற நேரம் இல்லை. கணவன் மனைவியா கை கோர்த்து கடவுளை துதிக்க ஆரம்பிங்க. உங்க முன்னாடி இருக்கிற எரிகோக்கள் விழும். எஸ், நிறைய பேர் மணி நீடில் இருக்கீங்க, பண தேவைகள் இருக்கு. கவலைப்படாதீங்க, கடவுளுடைய ரிவார்டு வருது. நீங்க முன்னாடி விதைச்ச எல்லா விதைகளும் முளைத்து எழும்பி கொண்டிருக்கிறது. எஸ், நீங்க கர்த்தருக்காக விதைச்சிங்களே, அதெல்லாம் முளைச்சி எழும்புது. விதைகள் எழும்புகிறத பார்க்குறேன். அது பெரிய ஒரு மரமாக மாறுகிறது. அந்த மரத்திலே அநேக பறவைகள் வந்து தங்குகிறது. பல பறவைகள், பல வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்குகிறது. அந்த மரம் அந்த பறவைகளுக்கு கனிகளை கொடுக்கிறது. எஸ் எஸ், நிறையா ஃபாரின் லிங்க் வரும் உங்களுக்கு. உங்கள் பிஸ்னஸ் பெருசாகும், உங்கள் எல்லைகள் பெருசாகும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. உங்கள் பிஸ்னஸில் பெரிய காரியங்கள், நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு எழுப்புதல் வருகிறது, ஒரு பரிபூரண சுகம். மனசை விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இன்னும் என் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வரணுமோ, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்கெங்கெல்லாம் அசைவாடணுமோ அங்கெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து அசைவாடுங்க. பிரியமானவர்களே, டேமேஜாக இருந்த பூமியை, அசிங்கமாக இருந்த பூமியில் ஆவியானவர் வந்து அசைவாடிய போது அது ரொம்ப அழகான பூமியாக மாறிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அழகை பார்க்க தான் எல்லாரும் பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த உலகத்தை போய் மனிதர்கள் ரசிச்சுக்கிட்டு வராங்க. அந்த அளவு அழகாக்கிட்டாரு. பிரியமானவரே, உங்கள் வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆவியானவர்கள் உங்கள் மேலே அசைவாட விட்டு பாருங்க. அவர் அசைவாட அசைவாட உங்களை பார்க்கறதுக்கு வருவாங்கங்க ஜனங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஃப்ளைட்டில் வருவாங்க. உங்க வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம் மாதிரி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு, நீங்க செய்யற ஊழியத்தை பார்க்கறதுக்கு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறத பார்க்கறதுக்கு, சாலமோனை பார்க்கறதுக்கு அந்த ராஜஸ்திரி வந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு வருவாங்கங்க. எஸ் எஸ், ஆண்டவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களை துக்கப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. கடவுளோட செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க லைஃபை. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. கர்த்தரோட என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, அவரோட வாழ்க்கையை கொண்டாடுங்க. இனி உங்க வாழ்க்கையில் துக்கம் இல்லை. எஸ், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி, புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறார். ஆமென். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதி ஆராதனையிலும் ஆண்டவரே, தேவ செய்தி வேலையிலும், எப்பா கடைசியில் தீர்க்க தரிசன வேலையிலும் நீங்கள் இடைப்பட்டீங்க. உங்கள் வார்த்தைகளை பேசியிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த சகோதரர் பிளஸ் பண்ணுகிறேன். அவங்க இருதயம் மகிழ்ந்து இருப்பதாக. எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று, லைஃப்பை என்ஜாய் பண்ணோன்னா ஆண்டவரோடு உள்ள உறவில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவரோடு உள்ள உறவில் என்ஜாய் பண்ணுங்க. வேறு சந்தோஷத்தை வேறு எங்கேயும் தேடிடாதீங்க. அது வேறு எங்கேயும் கிடைக்காது. ஆண்டுடைய சமூகத்தில் மாத்திரம்தான் கிடைக்கும். ஆண்டுடைய சமூகத்தில் மாத்திரம்தான் கிடைக்கும்.
எஸ், எல்லாருடைய வாழ்க்கை மாறுகிறது. உங்கள் தலையெழுத்து மாறுகிறது. எல்லா சாப்டரும் புதுசாக ஆண்டவர் ஓப்பன் பண்ணுறதை பார்க்குறேன். நியூ பிளெஸ்ஸிங்ஸை பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இதை அட்டன் பண்ண எல்லாரையும், ஆண்டோடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க பலுகி பெருகுவார்களாக. கடவுளுடைய மகா பெரிய பலன் அவர்கள் வாழ்க்கையில் வருவதாக என்று சொல்லுகிறேன். ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே மாதிரி ஈவினிங் 8 to 9 இந்த ப்ரொஃபட்டிக் ஈவினிங் நடக்கும். இந்த கூகுள் மீட் வழியாக தொடர்ந்து நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.